அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு போட்டு கொடுப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்னா இவங்க வந்து 80% மேலே தான் எல்லா செமஸ்டர்லேயும் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன், அப்புறம் கோல்டு மெடல். என்னோட காலேஜ் சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு அனுப்பணும் போல். நான் இப்போ அதையும் பண்ணுறேன். சரியா? ஓகே, இப்போ புரிஞ்சிச்சா கோல்டு மெடல்னா என்னென்னு? ஓகே. அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா சொல்லுங்கள். எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்களுடைய அந்த 2 பல்லு நல்லா இருக்கு. அச்சச்சோ, அப்படியா? தேங்க்யூ. அப்போ மற்ற பல்லா நல்லா இல்லையா? இந்த 2 பல்லா? ஓகே. ஒரு அழகான பையனை எதிர்காலத்தில் பார்ப்பீங்க. அந்த பையன் உங்களுக்கு லைவில் உங்க கூட பேசிட்டு இப்போ கூட இந்த லைவில் அது யாருன்னு கண்டுபிடிங்க. ஒருத்தருன்னு இல்லையே, 18 இருக்காங்களே, எல்லாருமே அழகாக தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் 18 பேரும் எனக்கு சேம் தான். எல்லாருமே அழகானவங்க தான் என்கிட்ட பேசுகிறாங்க, என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க தான். ஒருத்தர்லாம் இல்லை. எப்படி? ஓகே, மார்னிங் லைவ்ல ஜாயின் பண்ணிடுங்க எல்லாரும். ஓகே, சரி, ஒரு பாட்டு பாடிட்டு டாட்டா பை பை சொல்லிடுவா. ம், என்ன சொல்லுங்க. ஐப்ரோ ரியாக்ஷன் 2 or 3 times. ஓகே, பிரியமானவன் ஹாய் ஹாய். ஐ எம் 7th grade. ஓகே ஓகே, இந்த வந்துட்டேன். கோல்டு மெடல் விட்டால் பிரியாணி சாப்பிட முடியுமா? அது கோல்டு மெடலுங்க பேர், அதுக்காக அது கோல்டில் கொடுப்பாங்களா? அப்படிலாம் இல்லை. அப்படி கோல்டு கொடுத்தாங்கன்னா காசும் நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க. நம்ம தான் காசு கொடுத்து கோல்டு மெடலும் வாங்கணும். அப்படியே அவங்க கோல்டு மெடல் கொடுத்தாலும் அதை விற்கக்கூடாது, நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அதெல்லாம் நம்ம ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? நம்ம கஷ்டப்பட்டு பண்ணி அதோட எப்படி சொல்கிறது, ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோன்னா அதை பத்திரமா வச்சுக்கணும் இல்லையா? ஒரு பிரியாணிக்காக அதை விற்றுடலாமா? விற்கக்கூடாது. கீடகம் பொலிட்டிக்கல் ஹாய். நீங்கள் என்னோட ஷார்ட் ஃபிலிமில் ஆக்ட் பண்ணுவீங்களா? நீங்கள் என்னோட ஷார்ட் ஃபிலிமில் ஆக்ட் பண்ணுவீங்களா? என்னோட வீடியோவில் கமெண்ட் மெசேஜ் பாருங்கள். ஷார்ட் ஃபிலிம்லாம் ஆக்ட் பண்ண ஓகே, மேபி ஃப்யூச்சரில் ஐடியா இருக்குது, பண்ணுறேன். தேங்க்யூ. வானத்தில் இருக்கு நீலா, நீ தான் என்னோட லவ். ஓகே ஓகேங்க. முத்து முத்து பல்வரிசை, அந்த கவிதைக்கே வெக்கம் வரப்போது உன்னோட பார்த்துட்டு உன்னை பார்த்துட்டு. அப்படியா? தேங்க்யூ. ஹாய் ஹாய் ஹாய். சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ரேபிட் பல்லா. ஓகே, அந்த 18ல் நான் இருக்கேனாக்கா? ஷியோர் கண்டிப்பாக தனுஷ். டுமாரோ வந்துருங்க மறக்காமல்.